ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை சாமி தரிசனத்துக்கு வந்த ஒரு பெண்ணும் அவங்களோட அம்மாவையும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காவலர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். அதாவது திருவண்ணாமலை ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். இந்த இடத்துல ஏராளமான மக்கள்கள் கூட்டம் இருக்கும். அதுவும் பிரிவுலன்னா சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு கூட்டம் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்படியாப்பட்ட திருவண்ணாமலைக்கு ஆந்திராவை சார்ந்த ஒரு பெண்ணும் வயசு பெண்ணும் அவங்க அம்மாவும் வராங்க. எதில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மினி லாரி அப்படின்ற சின்ன லோடு வண்டியெல்லாம் இருக்கும்ல, அந்த லோடு வண்டியில் வாழைப்பழம் தார்களை ஏற்றிட்டு வர லாரியில் பயணிச்சுட்டு வராங்க. அப்படி திருவண்ணாமலையை நோக்கி பயணிச்சுட்டு வரும்போது சுரேஷ் ராஜ் என்பவரும் சேகர் என்பவரும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த வாகனத்தை நிறுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, இவங்க இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. அப்படி இரவு ரோந்தில் இருக்கும்போது இந்த வாகனம் லோடு வண்டியாக வருது. நிறுத்தி செக் பண்ணும்போது அங்கே அந்த வாகனத்தில் உட்காந்துருக்கவங்க ஒரு வயசு பெண்ணு, அவங்க அம்மா. அப்படி பார்த்த உடனே நீங்கள் வாகனத்தை விட்டு கீழே இறங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இல்லை நாங்கள் இதை மாதிரி சாமி தரிசனத்துக்கு தாங்க போகிறோம், எங்களை விட்டுருங்கன்னு சொன்னபோது, இல்லை நான் நம்ப மாட்டேன், நானே வேணால் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காவலர்கள் பைக் வச்சுருப்பாங்க இல்லையா, 2 காவலர்கள் வந்திருக்காங்க. ஆளுக்கு ஒரு பைக்கில் அம்மாவையும் பெண்ணையும் ஒவ்வொரு வண்டியில் கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில், அதாவது திருவண்ணாமலை பைபாஸுக்கு போக வேண்டிய வழியில் விழுப்புரத்தை பார்த்து பயணிக்கிறாங்க. அந்த பைபாஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே காடு போல் இருக்க பகுதியில், அந்த பகுதியில் அந்த அம்மாவை கீழே தள்ளி விட்டுறாங்க. இந்த பெண்ணை மட்டும் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு பாலியல் வன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி ஈடுபட்டதன் விளைவாக அந்த காவலர்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பெண்ணை பார்த்த அங்கே இருக்க சிறு தொழிற்சாலைகள்லாம் இருக்கும்ல, அங்கே வீடுக்கு பக்கத்தில் இருக்க மக்கள்கள்லாம் பார்த்து டாக்டர்கிட்ட இந்த பெண்ணை கொடுத்துருக்காங்க. அந்த டாக்டர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு பாலியல் வன்புறவு செஞ்சுருக்காங்கன்னு உறுதிப்படுத்தியிருக்காரு. இதன் விளைவாக தமிழக அரசும் காவல்துறையினரும் அதாவது இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு வழக்கு தொடுத்திருக்காங்க. மகளிர் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பெண்ணுக்கு உடனே இப்போ அந்த ஸ்பாட்டில் இல்லை, அந்த பெண் அந்த ஊருக்கே போயிட்டாங்க. வீடியோ கால் மூலியமாக தான் நடந்த செய்திகளை நாங்கள் முழுவாரியாக கேட்டோம். அவங்க மீடியாவை பார்க்க விரும்பலை. 10 நாளுக்குள்ளே அந்த பெண்ணுக்கு தேவையான என்னென்ன இழப்பீடுகளும் இவங்க மேலே கேஸும் வேலையை இவங்க வேலையிலேருந்து தூக்குறதுக்கு உண்டான வழிவகைகள் செய்வோம், இதே மாதிரி மீண்டும் வராமல் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் எத்தனை பேருக்கு காவலர்களுக்கே காவலராக போட முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா, காவலர்கள் இருக்க பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம இப்போ பொது வெளியில் பார்த்தாலும் அவர் ஒரு காவலர். அவர் தான் மக்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். ஏன்னா லா இருக்குது, ஆர்டர் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் இது ரெண்டுத்தையும் பார்க்குறாரு. ஸோ சட்ட ஒழுங்கு, சட்டம் என்ன சட்டன்றதை சாதாரண சாமானிய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது காவலர்கள். அந்த ஒழுங்கு எப்படி வாழணுன்றதையும் எடுத்து சொல்ல வேண்டியது காவலர். இப்போ இவருக்கு இது தெரியாமல் இருக்க போய் தானே இந்த தவறை செஞ்சுருக்காரு. அதாவது அவர் வேலை போகும்னு அவருக்கு தெரியும், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணு போய் வெளியே சொல்லிடும்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு அவர் பண்ணார்னா அவருக்கு சரியான கவுன்சிலிங் தேவைப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, காவலர்களுக்கு கவுன்சிலிங் இல்லையான்னு கேட்டால் கட்டாயம் இருக்குது. ஆனால் அது முறைப்படி காவலர்களுக்கு சென்றடையதான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். காவலர்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸு, டென்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளை ஃபுல்லாக பாதுகாக்கிறது அவங்க தான். நைட் ரவுண்ட்ஸில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் வேகாத வெயிலில் பந்தோபஸ்து நிற்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வீட்லேயும் அவங்களுக்கு லீவ்ஸ் எல்லாம் சரியாக வேலையில் கிடைக்காது. அப்போ வீட்டில் எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகணுமா, இல்லை நம்மளாம் இன்றைக்கி பாருங்கள் ஆயுத பூஜைக்கு வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அவங்க அப்படி வீட்டில் உட்கார முடியாது இல்லையா. அன்றைக்கி அவங்களுக்கு வெளியே எங்கேயாச்சும் போக வேண்டிய வேலைகள் வரும். ஆஃபீஸ் ஒர்க்காக அந்த ஆஃபீஸ் ஒர்க்கை நிறைய பார்க்க வேண்டி வரும். இந்த மாதிரி நிறைய தளங்களில் அவங்க பயணிக்க வேண்டி வரும். இதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், லீவ் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு அவங்களோட வேலைகளுக்கு சில சட்டங்கள், அதாவது விடுப்பு நாள்கள், விடுமுறை இத்தனை நாள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறதும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுக்குறதும் தான் அவங்களுக்கு சிறந்த இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தொடர்ந்து தப்பு செய்யாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு ஒரு சரியான வழி. ஏன்னா இன்றைக்கி ஒரு காவலரை வச்சுட்டு நம்ம எல்லா காவலர்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க இல்லைன்னா நம்மளே இல்லைங்க. அதனால் சிறப்பான முறையில் அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும், ஏன்னா சிவிலியன்கிட்ட லா அண்ட் ஆர்டர் காவலர்கள் தான் சிறப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவங்க நம்மளை முன்னுதாரணமாக இருந்தால் தான் அதை பார்த்து நம்ம இருப்போம். இவங்களே இப்படி இருந்தாங்கன்னா க்ரைம் பண்ணுறவங்க எண்ணிக்கையும் கூடிடும்ல. ஸோ அதனால தான் நம்ம சொல்ல வரோம். இதே மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.